பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் உத்தரவால் தற்போது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நடவடிக்கையை கண்டித்து வேலை நிறுத்தம் செய்ய பேராசிரியர்கள் தொழிலாளர் சங்கத்தினர் முடிவு செய்திருக்கிறார்கள். தங்கவேலு மீதான புகார்கள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அனைத்து ஓய்வூதிய பலன்களை வழங்க ஆணையிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விவரங்கள். பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊழல் முறைகேட்டில் சிக்கிய முன்னாள் பதிவாளராக இருந்த தங்கவேலுக்கு 74,700 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க துணைவேந்தர் தற்போது ஆணை பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவம் என்பது அப்பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளை சிக்கி வருகிறது. ஆனாலும் கூட குறிப்பாக தற்போது துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன், அதே போல பொறுப்பு பதிவாளராக பதவி வகித்த தங்கவேலு ஆகியோர் பணியாற்றிய அந்த 4-5 ஆண்டு காலத்தில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் தொடர்ந்து அங்கு நடந்து வந்தன. இது தொடர்பாக பல்வேறு பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் தொடர்ந்து தமிழக கல்வித்துறைக்கு, உயர்கல்வித்துறைக்கு புகார்கள் அனுப்பப்பட்டன. இந்த புகாரின் அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு IAS அதிகாரி பழனிசாமி தலைமையிலான 2 நபர் கொண்ட குழு இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு தொடர்ச்சியான விசாரணை நடத்தியது. அங்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில், திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அதிமுக ஆட்சி இருந்த அந்த நிலையில் அதிமுக 5 ஆண்டு காலத்தில் அங்கு என்னென்ன முறைகேடுகள் நடந்தது என்பது குறித்து ஒரு தொடர்ச்சியான ஆய்வு நடத்தியதில் அதில் 6 குற்றச்சாட்டுகள் துணைவேந்தர் மீது உறுதி செய்யப்பட்டது, ஊழல் குற்றச்சாட்டுகள். அதே போல பொறுப்பு பதிவாளராக அப்போ பதவி வகித்த தங்கவேலு மீது 8 குற்றச்சாட்டுகளும், தமிழ்துறை பேராசிரியராக இருந்த பெரியசாமி மீது 5 குற்றச்சாட்டுகளும் அப்போது நிரூபிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் கடந்த பிப்ரவரி மாதம் பொறுப்பு பதிவாளராக பதவி வகித்த தங்கவேலு ஓய்வு பெற இருந்தார். பட் அவரை ஓய்வு பெற அனுமதிக்க கூடாது என தமிழக கல்வித்துறை செயலாளர் 2 முறை கடிதம் அனுப்பியும் துணைவேந்தர் அதை ஏற்காமல் அவரை ஓய்வு பெற அனுமதித்தார். இந்த ஓய்வு பெற அனுமதித்தது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மத்தியிலும் இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவருக்கு எந்த ஓய்வூதியம் வழங்கக்கூடாது என்ற நிலையில் தற்போது துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள், அதே போல தற்போது பதவி வகிக்கக்கூடிய பொறுப்பு பதிவாளர் ஆகியோர் இணைந்து தற்போது ஓய்வு பெற்ற பொறுப்பு பதவி வகித்த தங்கவேலுக்கு 74,700 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்த ஆணை என்பது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முறைகேட்டில் சிக்கி, ஊழல் புகாரில் சிக்கி ஓய்வு பெற்ற ஒருவருக்கு எவ்வாறு இப்படி ஓய்வூதியம் வழங்க முடியும் என்ற ஒரு கருத்து தற்போது நிலவி வருகிறது. எனவே இதனை கண்டித்து பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் ஒரு போராட்டத்தில் ஈடுபட தற்போது முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஜெகநாதன் துணைவேந்தர் மீது இருக்க நிலையில் தற்போது துணைவேந்தர் ஜெகநாதன் தமிழக அரசை ஆலோசிக்காமல், தமிழக அரசிடம் எந்த அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாக ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டில் முறைகேட்டில் சிக்கிய முன்னாள் பதிவாளர், ஓய்வு பெற்ற பதிவாளர் தங்கவேலுவுக்கு ஓய்வூதியம் வழங்க முடிவு செய்து ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார். மாதந்தோறும் அவருக்கு 74,700 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்க விதியை மீறி ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். இந்த ஆணை என்பது அங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குற்றச்சாட்டில் ஆளானவருக்கு ஓய்வூதியம் வழங்கக்கூடாது என்ற ஒரு விதி இருந்தும் அந்த விதியை மீறி தற்போது துணைவேந்தர் செயல்பட்டிருக்கிறார். எனவே துணைவேந்தரும் தற்போது பொறுப்பு பதிவாளராக வகிக்கக்கூடிய விஸ்வநாத மூர்த்தி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விரைவில் போராட்டம் நடத்துவதற்காக பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் முடிவு செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.